ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் அஸ்கின். ஸோ நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்மளோட சேனலில் வந்துட்டு இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இட் மீன் யாராச்சும் புது மெம்பர்ஸ் யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்க அண்ட் நியூ அப்கமிங் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ யுவர் விஷ். இப்போ வாங்க, இந்த பண்ணிடுவோம் அஃபிஷியல் அப்படிங்கிற ஒரு சேனல்ல இருந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்திருக்குது. அது என்ன, அது எப்படி பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை சொல்லியிருக்காங்க, என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்குறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் மாஸ்டர். அந்த ஷார்ட் ஃபிலிமோட பேர் என்ன அப்படின்னா வந்துட்டு மண்டபத்ரம். ஸோ மண்டபத்ரம் அப்படின்னு சொல்லும்போது வந்து வடிவேல் சாரோட காமெடி ஞாபகம் வருதோ இல்லையோ, எனக்கு ஒரு சென்னையில் வந்துட்டு ஒரு ஷாப், அதை தான் ஞாபகம் வருது. அது ஒரு ஷாப்னா முடி வெட்டுற கடை தான். அங்கே வந்துட்டு என்னடா மண்டபத்திரம்டா, மண்டபத்திரம். ஸோ அந்த ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அதே ஒரு இதாக வந்துட்டு இப்போ நான் இங்கே ஒரு இதாக பார்க்கும்போது, இந்த பண்ணிடுவோம் அஃபிஷியல் சேனலில் வந்துட்டு அந்த ஒரு மண்டபத்திரம் அப்படிங்கிற பார்க்கும்போது என்னடா இது அப்படின்னு வந்துட்டு உள்ள ஒரு போனேன். உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு இட்ஸ் ஓகே, இது ஹெல்மெட் அவேர்னஸுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு ஒரு நார்மல் ஷார்ட் ஃபிலிம் தான், ஒரு சிம்பிளான ஷார்ட் ஃபிலிம் தான். பட் ஆனால் வந்துட்டு சொல்ல வந்த கருத்து எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு கருத்து. அதுவும் வந்துட்டு அந்த மேக்கிங், ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிமுக்கான இதுவே வந்துட்டு ஸ்க்ரீன் பிளேயும் மேக்கிங் தான் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எப்படி அப்படின்னா வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு செக்மெண்ட் தான். ஸோ அந்த சின்ன செக்மெண்ட் வந்துட்டு இப்படி பண்ணியிருந்தா எப்படி இருக்கும், இந்த மாதிரி சொல்ல வந்தால் எப்படி இருக்கும், அதை தான் அங்கே காமிச்சிருக்காங்க. இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேனே, அவங்களுக்கு கூட இந்த மாதிரிலாம் நான் நினைக்கவே இல்லைடா அப்படின்னு நினச்சிட்டு பட் ஆனால் எனக்கு பார்க்கும்போது அப்போல்லாம் தோணுச்சு. ஸோ இந்த ஹெல்மெட் வந்துட்டு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டு, நமக்கு வந்துட்டு பைக்கில் போகும்போது எல்லாத்துக்குமே ரொம்ப இதாக தேவைப்படுது. அண்ட் இட் மீன் இன்ஃப்ளூயன்சர் யாராவது இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹெல்மெட்டு போடாமல் இது பண்ணாலே வந்துட்டு அவ்வளோதான், ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ எனக்கு இப்போ ஒரு 2-3 டேஸ் முன்னாடி வந்துட்டு 2 தடவை எனக்கு இங்கே ஃபைன் ஆயிடுச்சு. நான் இன்னும் கெட்டலை, ஓப்பனாக சொல்கிறேன், இன்னும் கெட்டலை. நான் இனிமேல் தான் கெட்டணும், என்கிட்ட காசு இல்லை இப்போது. என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். போகும்போது வந்துட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு பெண்டு. ஸோ அந்த பெண்டில் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா திடீர்னு போலீஸ் பிடிச்சிட்டாங்க. போலீஸ் பிடிச்சிட்டு என்கிட்ட ஹெல்மெட் இல்லை. மற்ற மாதிரி ஆர்சி புக்கு, லைசன்ஸு வந்துட்டு எக்ஸட்ரா எல்லாமே இருந்துச்சு, ஹெல்மெட் மட்டும் இல்லை. ஸோ அப்போ நான் அங்கே போயிட்டு அவர் பார்த்துட்டு சரி ஓகே நிப்பாட்டு, ஓகே இந்த மாதிரி ஓகே 2 பேர் ஹெல்மெட் போடல, ஒருத்தரோட ஹெல்மெட் போட்டுக்கணும், 2 பேர் ஹெல்மெட் போட ஒரு அவேர்னஸ்ஸு. பட் ஒருத்தரோட ஹெல்மெட் போடலை. ஸோ அதனால் வந்துட்டு இவ்வளோ ஃபைன் அப்படின்னு கொடுத்துட்டாரு. அப்புறம் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, பைக் ஃப்ரெண்டில் வந்துட்டு மாஸ்டர் ஆஸ்கின்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ அப்போது நான் வச்சுருக்கேன் யூடியூப் சேனலில். ஸோ அப்போ அது மாதிரி வந்து நான் மாஸ்டர் ஆஸ்கின் அண்ட் கீழே வந்துட்டு கிராஸ், இந்த லைக் சிலுவை அதான் வச்சுருக்கேன். அப்போ அதை பார்த்துட்டு கேட்டார், மாஸ்டர் ஆஸ்கின் என்ன அப்படின்னா வந்துட்டு, சார் யூடியூப் சேனல் சார். அப்படின்னா சார் பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இது பண்ணுறேன் சார். ஓ வெரி குட் அப்படின்னு. ஸோ என்னன்னா வந்துட்டு ஒரு அது எப்படி சொல்கிறதுனா வந்துட்டு சோஷியல் மீடியா அப்படிங்கிற வந்துட்டு நிறைய பேர் நிறைய தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறதுனாலையும் அண்ட் வந்துட்டு நிறைய பேர் காசுக்காக நிறைய விஷயங்கள் சொல்கிறனாலையும் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 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 சோஷியல் மீடியா நான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்துட்டு நம்மளால் சொல்ல முடிய மாட்டேங்குது. அது அவர் ஒரு பார்வை பார்த்தார் எனக்கு. அப்போவே வந்து நான் வந்துட்டு என்னடா இது அப்படி மாதிரி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம வந்துட்டு அங்கே வந்து அவர் ஃபைன் போட்டார். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பைக்கு எடுக்கவே இல்லை இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா 2500 எனக்கு ஃபைன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 1000, செகண்ட் இப்போ ஒரு 1500. அப்போ இனிமேல் எடுத்தா அவ்வளோதான், கேஸ் போட்டால் முடிஞ்சிச்சு. நீ நல்லவன்டா, ஒரு அடி கூட வாங்காம 2500 எனக்கு ஃபைன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு 1000, செகண்ட் இப்போ ஒரு 1500. பாரு, யூ ஆர் a great man. பைக் அங்கே இருக்குது, லிங்க் கொண்டு போகல. ஸோ அது மாதிரி தான் இந்த மண்டபத்திரம் இதில் வந்துட்டும் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செக்மெண்ட்டில் அப்படியே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு செத்துட்டான். பட் இட் மீன் ஹெல்மெட் போட்டு போயிருந்தா, பட் ஹெல்மெட்டு போட்டு போனால் மட்டும் எதுவும் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு, டயர் கடையில் போனால் சில வேலை ஆக வாய்ப்பு இருக்குது, சில வேலை ஆகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. சொல்கிறதுமே தெரியல கண்ணு. அதனால வந்துட்டு ஹெல்மெட் போட்டு போகிறதும் நல்லது தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள்.
ஏன்னா நான் சொல்கிறேன், ஆனால் நானே அதுக்கு ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நானே ஃபாலோ பண்ணணும். நீ பைத்தியம். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு இது எல்லாருமே ஒரு ஒரு காரண கர்த்தா வச்சுருக்காங்க. இந்த தலை வலிக்குது, இது பண்ணுது, அது பண்ணுது அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே சில பேருக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு ஹெல்மெட் வச்சுட்டு போகும்போது தலை வலிக்குது. அது பின்னாடி இருக்கிறவங்களுக்கு, முன்னாடி இருக்கிறவங்களுக்கு அப்படி என்ன தெரில எனக்கு. நான் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால சொல்கிறேன். தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் இன்னும் லைக் ஹெல்மெட் போடாமல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க வந்து ஹெல்மெட் போடுங்க. இந்த மண்டபத்திரம் அப்படிங்கிற இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு பண்ணிடும் அஃபிஷியல் அப்படிங்கிற சேனலில் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். என்ஜாய் பண்ணுங்க. Riding the bike.